சென்னை பட்டினப்பாக்கத்தில் அக்கா கடை என்றால் தெரியாத ஆளே இல்லை என்று சொல்வது போல, தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள மாதப்பூரில் சாலையோர உணவகம் நடத்தி வரும் சாய்குமாரியின் குமாரி ஆண்டி கடை என்றால் அங்கு மிக பிரபலம். சில மாதங்களுக்கு முன் உணவு பிரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சாய்குமாரியின் சாலையோர கடையின் உணவு பட்டியலை கண்டு மிரண்டு போன உணவு பிரியர்கள் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளமான இன்ஸ்டா, FB, முக்கியமாக யூடியூப் போன்ற பக்கங்களில் பதிவிட்டனர். சாதாரண உணவு கடையாக இருந்த சாய்குமாரியின் கடை பிறகு குமாரி ஆண்டி கடையாக மாறி பிரபலமானது. ஒரு சாலையோர கடையில் இத்தனை வகையான உணவா என தொடர்ந்து உணவு பிரியர்கள் முதல் உணவு வெறியர்கள் வரை அனைவரும் படையெடுக்க தொடங்கினர். பிறகென்ன, குமாரியின் தொழில், வாழ்க்கை என அனைத்தும் ராக்கெட் வேகத்தில் செல்ல தொடங்கியது. சிக்கன் வறுவல், சிக்கன் சில்லி, ஈரல், மட்டன் தலைக்கறி, மட்டன் குடல் கறி, மீன் வறுவல், மீன் தலைக்குழம்பு, முட்டை, நெய் சோறு, சாதம், அதுபோக 7 வகை சைவ கலவை சாதம் என நீண்ட பட்டியலை சுவைக்க 2K கிட்ஸ் உட்பட அனைவரும் குமாரி ஆண்டி கடைக்கு போவோம்டா என்ற அளவுக்கு பிரபலமானது. ஹைதராபாத்தை தாண்டினாலும் சரி, உரசினாலும் சரி, மதிய உணவை அங்கு வைத்துக் கொள்ளலாம் என பயண திட்டத்தின் ஒரு பகுதியாகவே அக்கடை மாறியது. இதன் விளைவாக நாள் ஒன்றுக்கு சுமார் 500 பேராவது குமாரி ஆண்டி கடைக்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தை பார்த்து பயந்த குமாரியே தன் கடைக்கு புதிதாக பணியாளர்களை நியமித்திருக்கிறார். மதியம் மட்டும் செயல்படும் இக்கடையின் ஒரு நாள் லாபம் 40,000 ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சைக்கிளில் இருந்து லம்போகினி கார் வரை குமாரியின் மதிய உணவுக்காக சாலையில் காத்திருக்க துவங்கியது. இதனால் கடை அமைந்திருக்கும் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசல்களால் திணறிய காவல்துறை குமாரியின் கடையை மூடச் சொல்லி உத்தரவு போட்டிருக்கின்றனர். புகழால் வந்த வினை என தன் சாப்பாட்டு ராமன்களுடன் சாலைக்கு வந்து குமாரி புலம்பி தள்ளிவிட்டார். குமாரி ஆண்டி கடைக்கு ஆதரவாக எழுந்த குரல்களால் காவல்துறையே பின்வாங்க இப்பிரச்சனையை கையில் எடுத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் என்ன என மாநில கட்சிகள் முன்வந்தது போன்ற மீம்ஸுகளும் கலக்கி கொண்டிருக்க, தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி போக்குவரத்து துறை DGPயிடம் அந்த குமாரி ஆண்டி கடையை மூட வேண்டாம், அவர் மேல் ஏதாவது வழக்கு பதிந்திருந்தால் அதையும் எடுத்து விடுங்கள் என்றிருக்கிறார். இதனால் மகிழ்ச்சியடைந்த குமாரி ஆண்டி வாடிக்கையாளர்கள் ரேவந்த் ரெட்டி வாழ்க கோஷத்தை போட்டு வருகிறார்கள். ரேவந்த் ரெட்டியும் விரைவில் குமாரி ஆண்டி கடைக்கு வருகை தருவதாகவும், மக்களவை தேர்தலுக்கு முன் வந்து குமாரி கடையில் சாப்பிட்டு பிரச்சாரம் செய்வார் எனவும் தகவல் பரவி வருகிறது. சும்மாவா என்ன, ஆண்டியின் சப்ஸ்கிரைபர்ஸ் பலம் அப்படி என்பது போலதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.